தினமொரு தகவல் டாபிக்ல இன்னைக்கு அமுக்குரா சூரணம் பற்றி சொல்றேன். நான் உங்கள் டாக்டர் அமலா, சித்த மருத்துவர். அமுக்குரா சூரணம் வந்து சுக்கு, மிளகு, திப்பிலி, ஏலம், கிராம்பு, சிறுநாகப்பூ, அமுக்குரா கிழங்கு ஒரு 8 வகையான மூலிகைகளால் தயாரிக்கப்பட்டதுதான் இந்த அமுக்குரா சூரணம். இந்த யூசஸ்ன்னு பார்க்கும்போது இது உடல் வலி, உடல் வீக்கம், வாத நோய், வலிகளுக்கும், ஆர்த்ரைட்டிஸ்களுக்கு, ஜாயிண்ட் பெயின்களுக்கு எல்லாம் வந்து இந்த மெடிசனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வெயிட் கெயின் அப்படி வந்து ஆகணும் அப்படின்னு சொன்னா இந்த பொடியை வந்து நெய்யில வந்து கொஞ்ச நாள் எடுத்துட்டே இருந்தீங்கன்னா உடல் வந்து பருமன் ஆகுது, வெயிட் கெயின் ஆகும். இந்த பொடியை வந்து தினமும் காலை மாலை 2 to 4 கிராம் வீதம் உணவுக்கு பின் பால்ல இல்லைன்னா தேன்ல டெய்லி எடுத்துட்டே வந்தா எல்லா விதமான இந்த வாத நோய், வலி நோய், உடல் வலி, உடல் வீக்கம் எல்லாம் கம்மியாகும். நரம்பு தளர்ச்சி நோயினாலோ இல்ல உடல் வன்மை இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க வந்து இந்த அமுக்குரா சூரணம் பவுடர் 1 பங்கு 3 பங்கு கற்கண்டு சேர்த்து 3 to 4 கிராம் வீதம் 250 ml பாலில் வந்து காலை மாலை 2 வேளை பருக நரம்பு தளர்ச்சி நோய் நீங்கி உடல் வன்மை பெறும். இதை வந்து லேகியம் ஃபார்ம்லயும் இந்த அமுக்குரா சூரணத்தை வந்து லேகியம் ஃபார்ம்லயும் பண்றாங்க. இந்த லேகியம் ஃபார்ம்ல வந்து எடுக்கும்போது ஸ்பெர்ம் கவுண்ட் கூட இன்க்ரீஸ் ஆகுது. இது வந்து ரிச் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. இதுல ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆன்சைட்டி வந்து இதுல வந்து ரெடியூஸ் ஆகுது. பிளட்ல வந்து குளுக்கோஸ் லெவலை கூட இது மெயின்டைன் பண்ணுது. அப்படி ஒரு அருமையான ஒரு மூலிகை. இதுக்கு இன்னொரு பேர் உண்டு, அஸ்வகந்தா அப்படின்னும் இதுக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க. நகுட வேர், வராக கன்னி அப்படின்னு எல்லாம் நிறைய பேர்கள்ல வந்து இந்த அமுக்குரா கிழங்க வந்து கூப்பிடுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, தேங்க்யூ.